ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து செகண்ட் டெஸ்ட் மேட்சோட டே 2 நம்ம பார்க்குறோம். ஸோ ஏற்கனவே ரோஹித் சர்மாவோட விக்கெட்டை வந்து இழந்தாச்சு. ஸோ ஜெய்ஸ்வாலும் கில்லும் வந்து களத்தில் இறங்கினாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நேரம் வந்து நிற்க முடியல. ரெண்டு பேருமே ஸ்கோர் பண்ணது 30 ரன்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து சொற்ப ரன்களில் அவுட் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். விராட் கோலி அவர்கள் வந்து சிங்கிள் ரன் எடுத்து அவுட் ஆகிட்டார். அதுவும் ரொம்ப ஈஸியாக அவுட் ஆனார், ஏன் தெரியல. ஸோ விராட் கோலி வந்து ஃபார்மில் இல்லையா, இல்லை வந்து அவர் கான்சன்ட்ரேட் பண்ணலையான்னு தெரில. இட்ஸ் ஃபுல் டாஸ் பால் தான், சாண்டனோர் பால், பட் வந்து மிஸ் பண்ணிட்டாரு, என்னன்னு தெரில. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பந்த் அவர்கள் 18 ரன்கள்லேயே ஆட்டம் இழந்துட்டார். போன தடவை நல்லா விளாண்ட சர்ஃப்ராஸ் கான் வந்து இந்த தடவை வந்து 11 ரன்கள் தான் எடுத்தார். ரவீந்திர ஜடேஜா தான் ஹையஸ்ட் ஸ்கோர்னே சொல்லலாம், 38 ரன்கள் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவரும் வந்து சாண்டனர் பாலில் விழுந்துட்டார். ரவிச்சந்திரன் அஸ்வினும் வந்து 4 ரன்கள் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அந்த பவுலர்ஸ் எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க. வாஷிங்டன் சுந்தர் மட்டும்தான் ஆட்டம் இழக்காமல் நின்றுட்டு இருந்தார். நம்ம வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து சூப்பராக வந்து பக்காவாக விக்கெட் எடுத்தார்னு சொன்னோம். சாண்டனர் வந்து சும்மா டப்பான்னு விக்கெட் எடுத்துட்டார். அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு சாண்டர். அவரோட பாலில் எல்லாருமே விட்டுட்டாங்க, எல்லாமே அவுட் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் மட்டுமே 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, 53 ரன்ஸ் கொடுத்து. நியூசிலாந்து வந்து தங்களோட பவுலிங் திறமையை செமையாக காமிச்சாங்க, அருமையாக காமிச்சிருக்கானே சொல்லலாம். ஸோ இன்னிங்ஸ் பிரேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா 156 ரன்களுக்கு 6 விக்கெட் இழந்துட்டாங்க. ஸோ எல்லா விக்கெட்டுமே போயிடுச்சு. 156 ரன்கள். சரியான பேட்டிங் வெளில சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் களத்தில் இறங்குன்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து பேட்ஸ்மேன் வந்து களத்தில் இறங்குறாங்க. கேப்டன் லேத்தம் வந்து சரியான ஒரு ஸ்டாண்ட் போட்டாருங்க. நின்ன இடத்துல அசராமல் நின்றுட்டு இருக்காரு. அப்படி ஒரு ஸ்டாண்டை போட்டு வச்சு அவரை அசைக்க முடியாத அளவுக்கு 86 ரன் அடிச்சு பின்னிட்டாருங்க. கான்வேவும் யங்கும் வந்து விக்கெட் வந்து ஏர்லியாக இழந்தால் கூட லேத்தம் மட்டும் ஒரு சைடு வந்து நின்று நிதானமாக விளாண்டுட்டே இருந்தார். 133 பாலுக்கு 86 ரன் அடிச்சிருக்காரு லேத்தம். அதுவும் வாஷிங்டன் சுந்தர் வந்து LBW எடுத்தார். மித்த எல்லாருமே வந்து சரியாக விளாடல. ஸோ அவங்க வந்து கம்மி ரன்களில் தான் இருந்தாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நியூசிலாந்து வந்து பக்காவான ஒரு லீடில் இருக்கனால அதை பற்றி யோசிக்கல. லேத்தம் வந்து செம்மையான ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க. இப்போ ஆட்ட நேர முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா கிளென் ஃபிலிப்ஸும் பிளண்டிலும் வந்து களத்தில் இருக்கிறாங்க. பிளண்டில் வந்து 30 ரன்கள் எடுத்திருக்காரு, ஃபிலிப்ஸ் வந்து 9 ரன்கள் எடுத்திருக்காரு. இப்போ வந்து 198க்கு 5 விக்கெட் இழப்பில் நியூசிலாந்து வந்து 301 ரன்கள் வந்து லீடில் இருக்காங்க.